அந்த கடைசியாக சொன்ன பாட்டு கூட அவர் ஏர்போர்ட்டு கிளம்பி அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இசைஞானி அவர்கள் போய் அந்த இதை கேட்குறாரு. அந்த சூழலை சொன்ன உடனே எப்படி அந்த கதையை உள்வாங்கி அவர் எழுதுறாரு பார்த்தீங்களா? கண்ணே கலைமானே அந்த பாட்டு. அதில் ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஏனோ தெய்வம் சதி செய்தது பேதை போலே விதி செய்தது. வெறும் வரி இல்லைங்க, கதை. என்ன கதை? அவ இளம்பெண்ணு தான், ஆனால் உள்ளம் அடிபட்டதுனால குழந்தையாக மாறிப்போச்சு. பெண்களுடைய வயதுக்கேற்ப பிரிப்பாங்க. எப்படின்னா 5 to 7, 7 to 9, 9 to 12. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பன். எல்லாம் பாருங்க, கடைசியில் கிளவின்னு சொல்லலை, பேர் இளம்பன். அப்போவும் இளம்பன் தான். அவள் பாட்டி இல்லை, 40. நம்ம பாட்டின்னு நினைக்கக்கூடாது, 40ன்னு தான் நினைக்கிறோம். சரி, இங்கே இந்த கதையை அப்படியே அடிக்கிறாருங்க. ஏனோ தெய்வம் சதி செய்தது. அவள் நியாயப்படி என்ன, அவள் மங்கை மடந்தையாத்தான் இருக்கா, ஆனால் பேதை போலே விதி செய்தது, குழந்தையாத்தான் இருக்கா. ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதை போலே விதி செய்தது. இந்த விதி, கடவுள், இதுகளோடு அவர் அல்லாட்டம் இருக்கே அப்பா.